வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள ஹாரர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் தையல் மிஷின். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்துல வர நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரை புதுசா ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்க அந்த ஊர்ல புதுசா ஒரு வீட்டுக்கு தான் ஃபேமிலியோட குடி போறாரு. அப்படி ஒரு குடி போயிருக்க அந்த வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல வாழ்ந்தவங்க அவங்க யூஸ் பண்ண ஒரு தையல் மிஷினை ஒரு ரூம்குள்ளே விட்டு போயிருக்காங்க. அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய அந்த தையல் மிஷின் யாருமே அதுல வேலை செய்யலன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆகிட்டே இருக்கு. அந்த தையல் மிஷினுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. அதுதான் அந்த தையல் மிஷினை ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தையல் மிஷின்னால நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபும் பெண் குழந்தையும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மாவும் உள்ள புகுந்துட்டு ஆட்டி படைக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது, எப்படி இந்த தையல் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுது, இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ ஒரு பக்கம் குழம்பி போக, இதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுல யார் வாழ்ந்தாங்க, அந்த தையல் மிஷின் யாருக்கு சொந்தமானது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த தையல் மிஷின். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம இந்த தையல் மிஷின்ற படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பெரிய வீட்டை ஒரு வயசான அம்மா காலி பண்ணிட்டு போறாங்க. அப்படி அவங்க காலி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து அந்த அம்மா அந்த வீட்டையே பாக்குறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள இருக்கக்கூடிய தையல் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி ரன் ஆகிட்டு இருக்க அந்த சத்தம் இந்த வயசான அம்மாவுடைய காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அவங்க அப்படியே அந்த மிரட்சியோட அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்க, எப்பா விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி தன்னுடைய மொத்த சாமானையும் ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த வீட்டு பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இந்த அம்மா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இங்க போறாங்க இந்த படத்தோட டைட்டில். இப்படி படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிச்சதும் ஓபன் பண்ணா ஒரு ஊர்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் ரொம்பவே ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். இதனாலே இவரு எப்ப பார்த்தாலும் டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருப்பாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா இவரை இப்போ இந்த ஏரியால இருக்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி பக்கத்து ஊர்ல இருக்க ஸ்டேஷனுக்கு போஸ்டிங்க போட்டு அனுப்பியிருக்காங்க. இப்ப ஹீரோ டிரான்ஸ்பர் ஆகி போக போற அந்த ஊர்ல ஏதாவது ஒரு நல்ல வீடா பார்த்து வாடகைக்கு போகணுன்றதுக்காக ஒரு வீட்டை பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த ஊர்ல இருக்க வீட்டு புரோக்கர் நம்ம ஹீரோ கூட்டிட்டு ஒரு பெரிய வீட்டை காட்டுறதுக்காக கூட்டு போயிருக்காரு. அந்த வீடு வேற எந்த வீடும் இல்லைங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லே ஒரு அம்மா, எப்பா இதுக்கு மேல இந்த வீடும் வேணாம் இந்த ஊரும் வேணான்ற மாதிரி மொத்தமா காலி பண்ணிட்டு போனாங்களே, அந்த வீட்டுக்கு தாங்க இந்த புரோக்கர் ஹீரோவை கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போனதும் நல்லா பெரிய வீடாவே இருக்கு. புரோக்கரும் அந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுல குறிப்பா ஒரு குறிப்பிட்ட ரூமை மட்டும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திறந்து பார்த்தா உள்ள ஒரு தையல் மிஷின் இருக்கு. ஆமா, இங்க என்ன மொத்த வீடே காலியா இருக்கு, ஆனா இந்த ஒரு தையல் மிஷின் மட்டும் இந்த ரூம்குள்ள இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, புரோக்கர் அந்த தையல் மிஷினை பார்த்து ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட சமாளிக்கிற விதமா, அது ஒன்றும் இல்லை சார், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த ஃபேமிலி யூஸ் பண்ணிட்டு இருந்த தையல் மிஷின் போல இருக்கு, அவங்களுக்கு தேவையில்லைன்னு இந்த வீட்லேயே விட்டு போயிருக்காங்க, நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த புரோக்கர் சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இவருடைய ஒய்ஃப் டைலரிங் வேலைலாம் பார்ப்பாங்க, சரி ஓகே அவங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க இந்த தையல் மிஷின் நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, உடனே இந்த புரோக்கரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகேங்க அதுவும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் உங்களை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு தான் ரெண்டல் விடணுன்ற மாதிரி காத்துட்டு இருக்காரு, டைமிங்ல நீங்களே வந்திருக்கீங்க, ஸோ நீங்களே இந்த வீட்டுக்கு குடி வந்துருங்க உங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த புரோக்கர் அவனுடைய கமிஷன் காசுக்காக என்னென்னலாம் பேசுவானோ அதெல்லாம் பேச, சரி ஓகே நாளைக்கே நான் என் ஃபேமிலி இங்கே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா ஹீரோக்கு புதுசா போஸ்டிங் வந்திருக்க அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு. அந்த ஸ்டேஷனுக்கு ஹெட் கான்ஸ்டபிளா திலீப்ன்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. ரொம்ப வருஷமா அவரு இந்த ஊர்ல இந்த ஸ்டேஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம ஹீரோ கூட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திலீப் கிட்ட அந்த ஊரை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த ஊர்ல ஏகப்பட்ட திருட்டு புகார் தினம் வந்துகிட்டே இருக்கு, சீக்கிரமா நம்ம அந்த திருடர்களை கண்டுபிடிக்கணும், இப்போதைக்கு ஹெக்டிக்கான கேஸே அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி புதுசா குடி வந்திருக்க அந்த வீட்டுக்கு தாங்க வராங்க. அப்படி ஷிஃப்ட் ஆகி வரும்போது பொருட்கள் எல்லாம் உள்ள ஏத்துறதுக்காக சில பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. இப்படி ஹீரோவுடைய வீட்டு பொருட்களை இறக்கி வைக்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்கானுங்களே,
அதுல ஒருத்தன் உள்ளுக்குள்ள போயிட்டு பொருட்களை இறக்கி வச்சுட்டு இருக்கும்போது குறிப்பா அந்த தையல் மிஷின் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அங்க தையல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. அத ஒரு லேடியும் பக்கத்திலே ஒரு சின்ன பெண் குழந்தையும் மிதிச்சிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு அந்த பொருளை இறக்க வந்தவருக்கு இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நேரா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட வந்து, ஐயோ இந்த வீடா, எங்களாலாம் இறக்க முடியாது அப்படின்ற மாதிரி பாதி பொருளை இறக்கி வச்சுட்டு மீதி பொருளை அப்படியே விட்டு போயிடறானுங்க. மீதி இருக்க பொருளெல்லாம் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் தான் கஷ்டப்பட்டு உள்ள எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பெண் குழந்தை இவங்க 3 பேரும் அந்த வீட்டுல புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே இதுக்கப்புறம் நல்லபடியா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அன்னைக்கு ராத்திரி டின்னர் சாப்பிட்றதுக்காக இவங்க 3 பேரும் ஒன்னா ஃபேமிலியா உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோவுடைய குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஒரு மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட சரியா பேசாமலே இருக்கா. அதுக்கு காரணம் அந்த தையல் மிஷினும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அமானுஷ சக்தியும். ஹீரோவுடைய பொண்ணு கண்ணுக்கு அந்த தையல் மிஷினை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அமானுஷ சக்தி தெரிஞ்சிருக்கும் போல. சோ அப்பத்துல இருந்தே இந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்கா. அண்ட் ஹீரோக்குமே குளிக்கும் போது ஒரு மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்டே இருக்கு. சரி புதுசா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பெருசா கண்டுக்காம விட்டுருவாரு. கற்பனா அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோ டியூட்டி கிளம்பி போகும்போது அந்த ஊரை சேர்ந்த 2 பேர் கையில சாக்கு பையோட சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க 2 பேரை பார்த்தாலே சந்தேக கேஸ்ல உள்ள போடணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படிதான் அவனுங்களோட ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. ஹீரோ அவனுங்களை நிறுத்தி யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சார் நாங்க இதே ஊரை சேர்ந்தவங்க தான், பக்கத்துல தான் வேலை செய்யறோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. இருந்தாலுமே அவனுங்க சொல்றதுல ஏதோ ஒன்று இடிக்குதேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கட்பானா அடுத்த சீன்லயே இந்த 2 பேரும் ஸ்டேஷன்ல தொக்கா மாட்டிருக்கானுங்க. என்னன்னா ஹீரோ கடந்து இவனுங்க 2 பேரும் போனானுங்களே, அதுக்கப்புறம் இவனுங்க ஹீரோவோடைய வீட்டுக்குள்ளே இறங்கி திருட போயிருக்கானுங்க. கையும் குளமா மாட்டிருக்கானுங்க போல. சோ இப்ப ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ விசாரிக்கிறாப்ல. அப்படி அந்த 2 பேரை விசாரிக்கும் போது தான் அவனுக்கு 2 பேரும் பயந்துகிட்டே, ஆமா சார் நாங்க 2 பேரும் திருட்டு பசங்க தான், இந்த ஏரியால நாங்க இறங்காத வீடே இல்ல, அப்படிதான் நாங்க உங்க வீட்லயும் திருடுறதுக்காக இறங்கணும். ஆக்சுவலா அது போலீஸ்காரோட வீடுன்னு எங்களுக்கு தெரியாது, தெரியாம தான் நாங்க உங்க வீட்டுல இறங்கி திருடுறதுக்காக போனோம். ஆனா நாங்க உங்க வீட்டுல இருந்து எந்த ஒரு பொருளையுமே திருடல, எங்களை அது திருடவும் விடல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, எதுப்பா அவங்கள திருட விடல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதான் சார் உங்க வீட்டுக்குள்ள ஒரு தையல் மிஷின் இருக்கே, அந்த தையல் மிஷின் கிட்ட ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, அது எங்களை எந்த பொருளையுமே திருட விடல அப்படின்ற மாதிரி திருடனுங்க சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டா திருட்டு பசங்களா, கையும் களமா மாட்டிக்கிட்டு ஏதோ பேய் கதை சொல்றீங்களா, நீங்க சொல்றதெல்லாம் ஊர்க்காரங்க வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த 2 திருட்டு பசங்களையும் நம்ம ஹீரோ கேஸ் போட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் வீடு திரும்பினதுல இருந்தே அவனுக்கு சொன்னதே நம்ம ஹீரோ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தையல் மிஷினை போய் பாக்குறாரு. அங்கிருந்து ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது போக ஹீரோவுடைய பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு நடு ராத்திரி யாருமே இல்லாம அவ பாட்டுன்னு தனியா வெராண்டால நடந்து போயிட்டு இருக்கா. இந்த ராத்திரி இவ எங்க போயிட்டு இருக்கா அப்படின்றப்ப நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அந்த பாப்பா கூட யாரோ பால் வச்சு விளையாடிட்டு இருக்க மாதிரி அவ அந்த ஃபீலிங்களோட போயிட்டு இருக்கா. நேரா இப்போ அந்த தையல் மிஷின் இருக்க அந்த அறைக்கு தான் போயிருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த அறைக்குள்ள போய் பாக்குறாரு. உள்ள போனா அந்த தையல் மிஷினை ஒரு லேடி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்திலே ஒரு குட்டி பாப்பா பாலோட நின்றுட்டு இருக்கா. 2 பேருடைய உருவத்தை பார்த்ததுல இருந்து நம்ம ஹீரோக்கு இல்லைங்க. கட் பண்ணா அடுத்த நாளே ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷன்ல இவர் கூட வேலை பார்க்குற திலீப் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல, சார் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல யார் வாழ்ந்தாங்க, என்ன நடந்துச்சு, அதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாங்க சார் நம்ம ஒருத்தரை சந்திக்க போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர்கிட்ட கூட்டு போயிருக்காரு. அவருக்கு தான் அந்த வீட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஒரு தையல் மிஷின் இருக்கு, அது ராத்திரி ஆனா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுது, அது போக நம்ம ஹீரோ அவர் பார்த்த அந்த அமானுஷ உருவத்தை பத்தி எல்லாம் சொல்ல, அதை கேட்டுட்டு இருக்க அந்த நபர், சார் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரு லேடி தம் பெண் குழந்தையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த லேடிக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வேற ஒரு ஃபேமிலி குடி வந்தாங்க, அவங்களும் கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி பயந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்திருக்கீங்க, மற்றபடி அந்த வீட்டை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது, இன்ஃபேக்ட் அந்த வீட்டு பக்கம் நாங்கள் யாரும் போக மாட்டோம், ராத்திரி ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான அழுகுறலும் அந்த தையல் மிஷின் ரன் ஆகிற சத்தமும் எங்களுக்கு கேட்டே இருக்கும், அதனால நாங்கள் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்ல, தொடர்ந்து நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அந்த தையல் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கு. அது நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபையும் பெண் குழந்தையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. இப்படி இருக்கும்போது தான் அந்த ஊர்ல ஒரு பாதிரியார் இருக்காரு. அவரை போயிட்டு நம்ம ஹீரோ சந்திச்சு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்ல,
அந்த பாதிரியார், ஏற்கனவே எனக்கு அந்த வீட்டை பத்தி நல்லாவே தெரியும்பா. அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. அதனால நாங்க யாரும் அந்த வீட்டு பக்கம் போக மாட்டோம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த வீட்டுல டிஸ்டர்பன்ஸா இருக்குது அந்த தையல் மிஷின். சோ ராத்திரியோட ராத்திரியா அந்த தையல் மிஷினை அந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் போட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாதிரியார் அட்வைஸ் பண்ணி அனுப்பேன். அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற திலீவை கூட்டிட்டு நேராக அந்த தையல் மிஷினை அந்த வீட்டிலேருந்து தூக்கிட்டு வெளியில் வராங்க. அப்படி தூக்கிட்டு வந்து வெளியில வச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து அந்த தையல் மிஷின் ரன் ஆகிற சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி உள்ள போய் பார்த்தா, எஸ், இவங்க எந்த ரூம்குள்ள இருந்து அந்த தையல் மிஷினை வெளியில எடுத்துட்டு வந்தாங்களோ அதே ரூம்குள்ள அந்த தையல் மிஷின் இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, கூட இருக்க ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் ஒன்றும் புரியல. அந்த தையல் மிஷினை ரன் பண்ணிட்டு இருக்க அந்த அமானுஷ சக்தி, உங்களால என்ன இந்த வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தை இவங்களை கிளப்ப, பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கூட இருந்த இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர் வந்து, சார் இங்க நடக்கிறது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் சார், இது எதுவுமே கனவு கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்களும் நானும் சேர்ந்து அந்த தையல் மிஷினை எடுத்துட்டு வந்து வெளியில வச்சோம். ஆனா திரும்ப அது அப்படியே அந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த குறிப்பிட்ட ரூம்குள்ள போயிட்டு ரன் ஆகிட்டு இருக்குன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று இருக்கு சார், இதுக்கு மேல என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் பிச்சுக்கிட்டு போயிடறான். இப்படி ஆட்டோமேட்டிக்கா திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ள வந்து ரன் ஆகிட்டு இருக்க அந்த தையல் மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றது தெரியாம தான் ஃபேமிலியோட அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா மாட்டிக்கிட்டு இருக்காரு. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தையல் மிஷின் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அந்த தையல் மிஷினுடைய சொந்தக்காரி யாரு, அவங்களுக்கு என்னாச்சு, இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு பங்கமான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஒய்ஃபும் பெண் குழந்தையும் உள்ள இருக்க அந்த அமானுஷ சக்தியினால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா அந்த தையல் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடியோட ஆன்மா தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டு ஹீரோவுடைய பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அந்த தையல் மிஷின் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. தொடர்ந்து பல நாட்களா நம்ம ஹீரோ இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு வராரு. அதே சமயம் அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி அந்த தையல் மிஷின் வச்சுட்டு இருந்தா அந்த லேடியும் அந்த பெண் குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தையல் மிஷின் ஆன்மா இருக்குல்ல, அது வந்து நம்ம ஹீரோவுடைய பெண் குழந்தைய தூக்கிட்டு அந்த தையல் மிஷின் இருக்கக்கூடிய ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கூட ஹெட் கான்ஸ்டபிளான திலீப்பை கூட்டு வந்து அந்த கதவை பிரேக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ள போனா அந்த ஆன்மா இவருடைய ஒய்ஃபோடைய உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டு இவருடைய பெண் குழந்தை விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா தன்னுடைய ஒய்ஃப்க்கும் பெண் குழந்தைக்கும் ஏதாவது ஆயிடுமேன்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த ஊருடைய பாதிரியார் இருக்கார்ல, அவரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. அவர் நேரா இப்போ இந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள வந்து பாக்குறாரு. உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோவுடைய ஒய்ஃப் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆன்மா பயங்கர உக்கிரமா இருக்கு. அதுகிட்ட இப்போ இவர் வந்து ஹோலி வாட்டர்லாம் தெளிச்சு, இங்க பாருமா, நீ இந்த குடும்பத்தை பாடா படுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு, தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லு, எதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இந்த இடத்துல தான் அந்த ஆன்மா தனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. அப்படியே பிளாஷ்பேக்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஆன்மா உயிரோடு இருக்கும் போது ஒரு அழகான லேடியா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்லாம சிங்கிள் பேரண்டா ஒரு பெண் குழந்தையோட இந்த வீட்டுல வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க இந்த தையல் மிஷினை வச்சுதான் குடும்பத்தையே ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. எஸ், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் இந்த டெய்லரிங் வேலை மட்டும்தான். காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த மிஷின்லயே இவங்க வேலை பார்த்து குடும்பத்தை கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் நைட் இந்த லேடி தையல் மிஷினை வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஃபுல்லா முகத்தை கவர் பண்ணி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்க ஒரு மர்ம நபர் பின்னாடி இருந்து வந்து இந்த லேடிய பயங்கரமா அந்த மிஷின்லயே வச்சு தாக்கியிருக்காரு. அப்படி தாக்கி கொடூரமா அந்த மிஷின்ல இந்த லேடி உட்காந்துட்டு இருக்கும் போது அடிச்சே கொன்னுருக்கான். அப்படி கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய பெண் குழந்தையும் துள்ள துடிக்க அந்த வீட்டுல வச்சே கொன்னுருக்கான். அப்படி அந்த மர்ம நபர் ஏன் எதுக்கு இந்த லேடியும் அவங்களுடைய பெண் குழந்தையும் சாகடிச்சுட்டு போனான்னு இன்னி வரைக்கும் இவங்களுக்கு தெரியலையா. ஸோ அப்போ செத்தவங்க இன்னமும் இந்த வீட்டில் தன்னை யார் இப்படி வந்து கொடூரமா தாக்கி கொலை பண்ணது, நானும் என் பெண் குழந்தையும் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், நாங்கள் பாட்டு சிவனேன்னு இந்த வீட்டில் இந்த மிஷினை ஓட்டி பொழப்பு ஓட்டிட்டு இருந்தேன், ஆனால் என்னை எதுக்காக கொலை பண்ணிட்டு போனோம், அந்த உண்மை நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா பிடிவாதமா இருக்க, பாதிரியாரை வந்து நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆன்மா
கிட்ட, இந்த பாருமா நீ சொல்றதெல்லாம் நியாயம் தான், உன்னை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆனா இப்போ நீ இவங்க வீட்டுக்குள்ள இருந்து இவங்களுடைய ஒய்ஃபையும் பெண் குழந்தையும் டார்ச்சர் பண்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல, தயவு செஞ்சு இவங்களை விட்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரிலாம் இவரு சில மந்திரங்கள்லாம் போட்டு ஹோலி வாட்டர்லாம் தெளிக்கிறாரு. அப்ப ஹீரோவுடைய ஒய்ஃப் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆன்மா அப்படியே வெளியில வந்து அந்த தையல் மிஷினுக்குள்ள புகுந்துட்டு பயங்கரமா அந்த தையல் மிஷின் ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. கண்ட்ரோலே இல்லாம அந்த தையல் மிஷின் ரன் ஆகிக்கிட்டே அந்த ஆன்மா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த பாதிரியார், இப்படியே போச்சுன்னா உன் குடும்பத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது, முதல்ல இந்த தையல் மிஷினை டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த தையல் மிஷின்லயும் சில மந்திரங்கள்லாம் போட்டு அது ரன் ஆகிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே மொத்தமா அக்கா பிரிச்சு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு, அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணப்பட்ட அந்த தையல் மிஷினை ஹெட் கான்ஸ்டபிள் திலீப் கையில அந்த தையல் மிஷினை தனித்தனியா பிரிச்சு ஒரு சாக்கு பையில போட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு ஆத்துல போட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி பாதிரியார் கொடுத்து அனுப்புறாரு. இவரும் அதை எடுத்துக்கிட்டு நேரா கொண்டு போயிட்டு ஒரு ஆத்துல போட்டு வந்துடுறாரு. அப்படி அந்த ஆத்துக்குள்ள தையல் மிஷின் முழுகிட்டே இருக்கும்போது பேரலா இந்த பக்கம் இந்த பாதிரியார் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, பாருப்பா இப்ப கூட அந்த ஆன்மா முழுசா அவங்க வீட்டை விட்டு போல, எப்ப வேணா திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து உன் ஒய்ஃபையும் பெண் குழந்தையும் ஆட்கொள்ளலாம். இங்க பார், இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வரணும்னா அந்த லேடியும் பெண் குழந்தையும் யாரு கொன்னதுன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். அப்படி கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் உன் ஃபேமிலியை விட்டு அந்த ஆன்மாக்கள் மோட்சம் அடையும், இல்லைன்னா ரொம்ப சிக்கலாயிடும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லணும், உன் கூடவே இருக்கானே ஹெட் கான்ஸ்டபிள் திலீப், அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அவனை பிடிச்சா அந்த லேடிக்கு என்னாச்சுன்ற உண்மை தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இந்த பாதிரியார் நம்ம ஹீரோக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போக, அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த ஹெட் கான்ஸ்டபிள் தையல் மிஷின் கொண்டு போய் ஆத்துல போறதுக்காக போயிருக்கான்ல, அந்த கேப்ல அவனுடைய வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்படி அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வீட்டுக்குள்ள போனா உள்ள ஒரு போட்டோல பாக்ஸிங் கிளவுஸோட இந்த திலீப் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த போட்டோவை பார்த்த உடனே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, ஓகே இவன் தான் அந்த லேடியும் பெண் குழந்தையும் கொண்டு இருக்கான்ட்டு. ஏன்னா அந்த லேடியோட ஆன்மா கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி தையல் மிஷின்லாம் அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஃபுல்லா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு முகத்தால மறைச்சிட்டு கையில கிளவுஸோடு வந்து எங்களை ஒருத்தன் அடிச்சே கொண்டான்ற மாதிரி அந்த ஆன்மா சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ அதை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே பாக்ஸர்னா அது நம்ம ஹீரோ கூடவே இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற இந்த திலீப் குமார் மட்டும்தான். எஸ், அவன் தான் கையில பாக்ஸிங் கிளவுஸோட போயிட்டு தையல் மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த அப்பாவி பொண்ணை துள்ளு துடிக்க அடிச்சே கொண்டுட்டு வந்திருக்கான். இப்படி இந்த உண்மையை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டதும் டைமிங்ல இந்த ஹெட் கான்ஸ்டபிள் திலீப் வீட்டுக்குள்ள வரான். அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி அடிச்சு கேட்கிறாரு, நீ தானே அந்த லேடியும் அப்பாவி பெண் குழந்தையும் கொன்னது, எதுக்காகடா அவங்கள கொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவன் அப்பவுமே எந்த ஒரு உண்மையுமே சொல்ல மாட்டேன்றான். அப்ப டைமிங்ல அந்த இடத்துக்குள்ள இறந்து போன அந்த லேடியோட ஆன்மாவும் பெண் குழந்தையும் வந்து அவனை பயங்கரமா ஹார்ன் பண்ணி ஹீரோவும் அந்த ஆன்மாவும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் இங்க தான் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் எதுக்காக அவங்கள கொன்னான்ற ரீசனை பயங்கர எமோஷனோட சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே சில வருஷங்களுக்கு முன்னாடி முறையா அந்த வீட்டுக்கு கணவனை இழந்து சிங்கிள் பேரண்டா இருக்க இந்த லேடி தான் பெண் குழந்தையோட அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. அப்படி குடி வந்த நாள்ல இருந்தே அந்த ஊரை சேர்ந்த திலீப் குமாருக்கு இந்த லேடியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவர் ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இவர் இப்படி லவ் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயம் அந்த லேடிக்கு தெரியல. அவங்க பாட்டுன்னு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் திலீப் குமார் ஒரு நாள் இந்த லேடி மேல இவர் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கான்ற விஷயத்த ஓபன் அப் பண்ற விதமா இந்த லேடியோட வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்படி வீட்டுக்குள்ள போனதும் அவங்க கிட்ட போயிட்டு அந்த லேடி மேல இருக்கக்கூடிய அந்த லவ் ஃபீலிங்ஸை இவர் சொன்னதுமே அந்த லேடி செம்ம கடுப்பாயிராங்க. பொதுவாவே இந்த மாதிரி சிங்கிள் பேரண்டா இருந்தா அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லேடி பல ஊர்ல இதே பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஆனா இங்க வந்தும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரே இப்படி நம்ம கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறானே அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துல அந்த கோவத்துல இந்த லேடி ஹெட் கான்ஸ்டபிள் திலீப் குமார பலார்னு அரைஞ்சிடறாங்க. இந்த இடத்துல திலீப் குமார் பயங்கரமா ட்ரிகர் ஆயிராரு. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டபிள் தாங்கிட்ட தப்பா நடந்துக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் லவ் ஃபீலிங்கோட தான் அந்த லேடியை அணுகி இருப்பான். இதனால கடுப்பான இந்த ஹெட் கான்ஸ்டபிள் தனக்கு கிடைக்காத இந்த லேடி உயிரோடவே இருக்க தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டே ஒரு மாதிரி சைக்கோத்தனமா யோசிச்சுக்கிட்டே நைட்டோட நைட்டா தான் லவ் பண்ண அந்த லேடியவே கொல்றதுக்காக இவன் ஃபுல்லா உன்னை கவர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இறங்கி தையல் மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த லேடியை திரும்பி கூட பாக்குறதுக்கு முன்னாடியே போட்டு அடி அடினு அடிச்சு கொடூரமா கொலை பண்ணி அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க பெண் குழந்தையும் கொண்டுட்டு போயிருக்கான். இப்படி இந்த உண்மை எல்லாத்தையுமே இந்த ஹெட் கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி முடிச்சதும், நான் அவளை உயிருக்கு நேசிச்சேன், ஆனா அவ கடைசி வரைக்கும் என்னுடைய லவ் அவ புரிஞ்சுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவளை கொல்றதுக்கு முன்னாடி நான் சூசைட் பண்ணி இறந்து போகணும் ட்ரை பண்ணேன், ஆனா நான் போறதுக்கு முன்னாடி அவளை கொல்லணும், அதுக்காக தான் நான் அவளை கொன்னேன்.
இப்போ நான் நிம்மதியா போய் சேருவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹெட் கான்ஸ்டபிள் திலீப் குமார் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே தன்னைத்தானே கழுத்தறுத்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடறான். இப்படி தன்னை கொன்னவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்றத கண்கூட அந்த லேடியோட ஆன்மா பார்த்ததும் ஓகே இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த லேடி தன்னுடைய பெண் குழந்தை ஆன்மாவை கூட்டிட்டு ஹீரோவுடைய ஃபேமிலி விட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படி போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டபிள் ஆத்துல தூக்கி போட்டு அந்த தையல் மிஷின் இருக்குல்ல அந்த மிஷின் ஆத்துக்குள்ள முழுகிட்டு இருக்கும் போதே திரும்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே ஒவ்வொன்னா வந்து ஒன்னா சேர்ந்து திரும்ப அதே தையல் மிஷினா ஒரு மாதிரி அந்த தையல் மிஷின் அப்படியே இப்போ அந்த ஆத்தை கடக்கிறதுக்காக இருக்கக்கூடிய பிரிட்ஜ் மேல ஒரு லாரி போயிட்டு இருக்கு. அந்த லாரி மேல வந்து அந்த தையல் மிஷின் இருக்கு. எஸ் அந்த அமானுஷ தையல் மிஷினுடைய பயணம் தொடருன்ற மாதிரி இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். அவ்வளோ சீன்லாம் இல்ல. யார் அந்த கொலையாளின்ற ட்விஸ்ட்டை நாங்க முன்கூட்டியே கணிச்சிட்டோம்னு சொன்னீங்கன்னா தாராளமா அதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன மக்களே இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பாய்.